ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய், வணக்கம் வணக்கம் நண்பர்களே. சாயங்கால நேரத்தில் ஆடு மேய்க்க வந்தாச்சு. ஆடு பக்கத்தில் மேய்ஞ்சிட்ருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே ஃபங்க்ஷனு. ரெண்டாவது கல்லாம் வாங்கிட்டு வந்து உடைச்சோம், அதனால் ஆடு மேய்க்க முடியல. சாயந்தரம் வெயில் இல்லாமல் இருந்தால் ஆடு கொஞ்சம் இந்த நேரத்தில் மேயும். அதான் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் வேலி முச்ச தர கிடந்துச்சு. எல்லாம் மழை பெஞ்சு தான் கொடுத்துருக்கு நிறையாவே. என்ன பேர்? இதுக்கு பேர் வேலி முச்சிட்டோம்னு சொல்லுவாங்க. ஊருக்கு வேலி தழம்பாங்க, முச்ச தழம்பாங்க. இது ஆடு வந்து விரும்பி சாப்பிடும், நல்லது. அதான் கலெக்ட் பண்ணிட்டு போனால் நைட்டு கட்டிட்டு தரவடிக்க நேரம் இல்லை, இதே போட்டுடலாம். நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கு இந்த நேரத்துக்கு. சரி, அப்படியே ஆடு மேய் நேரத்தில் கலெக்ட் பண்ணிட்டு கீழோட தான் இருக்குது. எல்லாம் பூரா கொடி. ஆனால் அது கொடி வகையை சேர்ந்தது. நல்லா கொடி பின்னி இருக்கும், கயிறு மாரி பின்னி இருக்கும். இதில் கிட்டத்தட்ட 10 கொடி இருக்குது. ஒன்றுன்னு ஒரு கொடி எல்லாம் முறுக்காக கயிறு மாரி முறுக்கிட்டு இருக்கும். எல்லாம் ரொம்ப தூளாக இருக்குது, சிந்து தான் கைலிக்குள்ளே போட்டுக்கிட்டேன். கொண்டு போய் அப்படியே வீட்டில் கொட்டி விட்டோம்னா ஆடு பொறுக்கிடும். வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் பகலில் மேய்க்க முடியாது, ஆடு ரொம்ப நேரம் மேய்க்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது மேய்த்தீனி ரெடி பண்ணிடணும் ஆட்டுக்கு. நான் ஒடிச்சு எல்லாம் சுருட்டி கட்டிட்டேன். கட்டிட்டா சிந்தாமல் இருக்கும். தழலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் மாட்டமாக இருக்கும். வந்துருச்சு, எல்லாம் வந்து இழுத்துட்டு வருது. தாளை பார்த்துட்டு இழுத்துட்டு வந்துடுச்சு. எல்லாம் வீட்டில் போய் சாப்பிடலாம். இருங்க, இந்த கெட்டப்பில் உன்னை பார்த்தா ஒரு கேரக்டர் ஞாபகம் ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் எதுன்னு தெரியும். பிகில்ல விஜய்ம்பா, எல்லாத்தையும் தலை அஜித்து. இதெல்லாம் சாவாது. அதுக்கு ரொம்ப ஓவரா போகக்கூடாது. இதே மாதிரி கையில் கட்டிட்டு வீட்டில் பித்தூள் மாதிரி இருக்கா தெரியும். 16 வயது இல்லை, சப்பானி மாதிரி இருக்கா. அதை விட மோசமாக இருக்கு. பா பா பாருங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். கோவத்தை இது எல்லாருக்குமே தெரியும். கோவக்கொடி தான் கோவத்தழை. கோவக்கீரைம்பாங்க சில பேர். இந்த கீரையும் சாப்பிடலாம், நம்மளும் சாப்பிடலாம். கோவக்காய், இது காய்க்கும். இப்போ தான் பூ வச்சுருக்கு. கோவக்காயெல்லாம் மார்க்கெட்டில் கூட வாங்கி சமைச்சிருப்பீங்க. அப்புறம் கோவப்பூ, கோவக்கொடி தான் இது. கோவச்செடிம்பாங்க எல்லாம். கோவக்கொடியோட பூ. இதை நாங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவோம். எல்லாம் இந்த ஸ்லேட்டில் வச்சு. ஆமாம், 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். 90s கிட்ஸ்க்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸ்லேட்டில் வச்சு அழிச்சா ஸ்லேட் நல்லா எழுதுன்னு சொல்லி ஏமாற்றி வச்சுருந்தாங்க. ஆனால் அப்போ எழுதாது, சும்மா போட்டு தேய்ச்சிட்டு இருக்க வேண்டியது. இல்லை நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அது சீக்கிரம் மங்கிடும். வீட்டில் போய்த்தீங்களா? போய் மேய்ங்க. போய் மேய்ங்க, தாழ் மேய்ங்க, பில்லு மேய்ங்க. வீட்டில் போய் மேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு தான், நான் திங்க மாட்டேன். அதெல்லாம் பிடிச்சி கிளம்ப வேண்டியதான். வா, கால் மாட்டிச்சு. வா, ஹாய் சித்தி. ஹாய், எப்படி இருக்கீங்க? அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? 3 ஆடு வச்சுட்டு அக்காவும் தம்பி 2 பேரும் சேர்ந்து ஆடு வைக்க வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க ஊரை. ஒரு ஆட்டை காணு, இங்கே ஓடிடுச்சு. ஏறிச்சு மேல மரத்துல ஏற மாதிரி. ஒரு முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு ஏறிச்சு. அவ்வளோதான், கிளம்பியாச்சு நண்பர்களே. வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. 6 மணி ஆயிடுச்சு. போய் கட்ட வேண்டியதான் லட்சம். இங்கே இதுக்கு எல்லாம் மேலே ஏறி கொடிக்கு அடிச்சுக்குது. கொண்டு போய் கட்டி போட்டுற வேண்டிய தண்ணி காமிச்சு. அவ்வளோதான் இது மேட்ச்சு. வாங்க போவோம் வாங்க. போதும் ஓவர்டைம் எல்லாம் பார்க்க வேணாம். வாங்க, டைம் ஆயிடுச்சு. ஓடு.